கோடீஸ்வராய நமக. வணக்கம். 1994 வருடம் அக்டோபர் மாதம் நமது எல்லாம் வல்ல கோடி பகவான் பிரபஞ்ச ஐக்கியமான செய்தியை கேட்டதும் எனது கண்கள் நீரில் நனைந்தன. அந்த கண்ணீரின் காட்சிகளை நான் உங்களுக்கு கற்பனையில் கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை எனக்கு. இந்த செய்தி நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் அது உண்மையான செய்திதான். சொல்லனாத துயரம். அந்த பாசம் உலாவிய கண்கள் எங்கே? பாய்ந்து துளாவிய கைகள் எங்கே? ஐயோ, எப்படி மறப்பேன்? எனது வாழ்வல்லவா, எனது வசந்தம் அல்லவா. நான் கண்ட காட்சிகள், நான் கண்ட பௌதிக காட்சிகள் எல்லாம் பொய்யா? அவர் எனக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்து, பௌதிக நிலையில் அவர் இருக்கும் பொழுது எனது வீட்டிற்கு வந்து நான் உன் குரு என்றாரே, ஒரு வித்தியாசமான நிலையிலே, அவைகளெல்லாம் பொய்யா? நேசம் ஒரு தொல்லையா? நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லையா? மறதியைப் போல் ஒரு மாமருந்து இல்லையா என்றெல்லாம் எனக்கு நினைவுகள் ஏற்பட்டன. அதே சமயம் இப்படி நினைப்பதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால், அதாவது பிரபஞ்ச ஐக்கியமானது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படி நான் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே. அவர் எனக்கு நம்புவதற்கரிய காட்சிகளை கொடுத்தார், அவர் பௌதிக நிலையில் இருக்கும் பொழுது. எப்படி இது உண்மையாக இருக்க முடியும்? ஆனால் வந்ததே ஒரு காட்சி 10 நாட்கள் கழித்து. அது காட்சியாது, அது கனவாது, அது கற்பனையா? இல்லை, அது நமது எல்லாம் உள்ள கோடி பகவானின் அருமையான அதிசயமான நினைவு நிலை. அவர் எனது கனவிற்கும் நனவிற்கும் இடைப்பட்ட நிலையிலே வந்து அவர் கூறினார். அவர் வந்தபொழுது நான் சொன்னேன், தாத்தா என்னை விட்டுட்டு செத்து போயிட்டீங்களே தாத்தா அப்படின்னு. அதுக்கு அவர் 2 ட்ரிப்பு சொன்னார். செத்து போகல, நீ கண்ட காட்சிகள், நான் உனக்கு உரைத்த வசனங்கள் எதுவுமே பொய்யல்ல, நான் செத்து போகல என்று கூறி மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் எனக்கு மாபெரும் உண்மை புரிந்தது. அத்துடன் இல்லை, அவர் அதற்கு பிறகும், அவர் பௌதிக மறைவிற்கு அந்த நாட்களுக்கு பிறகும் எனக்கு பலவிதமான அதிசயமான அற்புதமான தெய்வாம்சமான காட்சிகளை எனக்கு அருளினார். மனம் தெளிந்தது, உண்மை எனக்கு உரைத்தது, பிரம்ம ரகசியங்கள் எனக்கு உரைத்தன. அவைகளை அப்படியே பிடித்துக் கொண்டேன். ஆனால் தொடர்ந்து அவைகளை கடைப்பிடித்தேனா என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு கோடி பகவானின் அருட்கடாட்சம் கிடைத்தது. அந்த சிவம் தான் ஒரு உடல் மட்டுமல்ல, தான்
நிரந்தரமாக இருக்கும் ஒன்று, தான் நிரந்தரமாக இருக்கும் ஒரு சிவன், நான் நிரந்தரமானவன், என்றும் அழிவதில்லை என்று எனக்கு உணர்த்தினார். சரி, இப்ப நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதாவது இது நடந்தது 1975ஆம் வருடம். இது யார் மூலமாக நான் கேள்விப்பட்டேன் என்றால், அப்போ புரவிப்பாளையம் ஜமீன் திரு கோப்பண்ண மன்றாடியார் அவர்கள் இருந்தார். அவரை நான் பார்த்ததில்லை. அவர் ஒரு மாபெரும் அருளாளர், அருட்பா முரசு ராசா கண்ணனார் என்ற அருளாளருக்கு அவர் நேரடியாக சொல்லியிருக்கின்றார் அவருடைய அனுபவத்தை. அந்த கோப்பண்ண மன்றாடியார் அவர்கள்தான் கோவை ரெஸ்கோர்ஸில் இருந்த நமது பகவான் தாத்தாவை புரவிப்பாளையத்திற்கு அழைத்து வந்தவர். அது ஒரு கதை. ஏற்கனவே நான் இது பற்றியெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன். அந்த கோப்பண்ண மன்றாடியார் அவர்கள் அவரது நண்பர் அருட்பா முரசு ராசா கண்ணனார் என்பவருக்கு கூறியுள்ளார். இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, கோப்பண்ண மன்றாடியார் அவர்களுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணுமே, அவங்க அப்பா, அதாவது அவங்க அப்பா இறந்து போன அவங்க அப்பாவை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆவல். அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தார். 1975ஆம் வருட வாக்கிலே ஒரு மதிய நேரத்திலே, அப்போ ஒரு 2 மணி இருக்குமா, அப்போ நமது பகவான் கொடித்தாத்தாவின் சன்னதியில் கூட்டம் அதிகமாக இருக்காது. அந்த 1975களிலே அவ்வளவு கூட்டம் இருக்காது. கோப்பண்ண மன்றாடியார் அவங்க கீழே தான் இருக்காங்க. கீழேருந்து மாடிக்கு போய் சும்மா சாதாரணமாக பகவானை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அவர் ஒன்றும் நினைக்கல. கோப்பண்ண மன்றாடியார் பகவானை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. கோப்பண்ண மன்றாடியாரின் நினைவுகள் எல்லாம் அறிந்த பகவானுக்கு தெரியாதா என்ன? அப்போ கோடி பகவான் ஜமீன் கோப்பண்ண மன்றாடியாரை பார்த்து சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே கோப்பண்ண மன்றாடியாருக்கு அதிசயம், அந்த அதிசயத்தின் உச்சகட்டத்துக்கு, அதாவது ஆச்சரியத்தின் உச்சகட்டத்துக்கு போய்விட்டார். எப்படா நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம், நம்ம அப்பாவை பார்க்கணும், இறந்து போன அப்பாவை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அது எப்படா கொடி பகவானுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நினச்சாராம், கொடி பகவானுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு கொடி பகவான்கிட்ட சொன்னாராம், ஆமாம் சாமி எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னாராம். அதுக்கு கொடி பகவான் சொன்னாங்களாம், அந்த பூஜை ரூம், அவர் உட்காந்துருக்க இருக்கைக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பூஜை அறை, பள்ளி அறை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை காமிச்சு, அங்கே போய் பாரு உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னாரு நம்ம கோடி பகவான். உடனே இவர் சந்தோஷத்தில் அந்த பூஜை அறைக்கு போய் பார்த்தாரா, அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. இது நடந்த நிகழ்ச்சி. அதாவது 1975ஆம் வருட வாக்கிலே இது நடந்த நிகழ்ச்சி. இதை கூறியவர் அந்த கோப்பண்ண மன்றாடியார் அவர்களே. அந்த ஜமீன் கோப்பண்ண மன்றாடியார் அவர்கள் அவருடைய நண்பர் அருளாளர் அருட்பா முரசு ராசா கண்ணனார் அவர்களுக்கு கூறியுள்ளார். போய் பார்த்தாங்களா, போய் பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. உட்கார்ந்தோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் அவர் பார்த்துட்டு, ஆனால் இவருக்கு பேசணும்னு தோணலையாம், ஏதோ ஒரு பயம். அதான் அவர் இயற்கையின் கட்டாயம், அந்த பேச வேண்டிய அந்த நிர்பந்தம் வராது. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க அப்பாவே பார்த்துட்டு என்ன நினைச்சாரு இல்லை, கொஞ்சம் பயம் கலந்த அதிர்ச்சி. சரி பார்த்துட்டோமே போதும் அப்படின்ட்டு வந்துட்டாராம். இது நடந்த நிகழ்ச்சி. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது பகவான் கோடித்தாத்தா அவர்கள் பிரபஞ்சத்தில் முடிந்து போன பதிவுகளை வரவழைத்து காட்டுவார். அது வரவழைத்து காட்டுவது என்று சொல்ல முடியாது, அது ஒரு வித்தியாசமான காட்சி. நடந்து போன பதிவுகளையும் அவர் வரவழைத்து காண்பிப்பார். நடக்கப் போகின்ற பதிவுகளும் நமது எல்லாம் வல்ல கொடி பகவானுக்கு தெரிந்திருக்கும். இப்படி ஜமீன் கோப்பண்ண மன்றாடியாரின் தந்தையார் அவர்களையே அவர் காண்பித்துள்ளார் என்று பார்க்கும் பொழுது, அந்த எல்லாம் வல்ல கோடி பகவானுக்கு மறைவு என்பது ஏது? அவர் பௌதிக நிலையிலிருந்து மறைத்துக் கொள்கின்றார், மற்றபடி அவருக்கு மறைவு என்பது கிடையாது. அவர் எனக்கு வந்த பொழுது, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது
நான் வந்து ஒரு என்னடா அது இப்படி அவங்க வந்து கொடி தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு வந்து கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலை வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ வந்த ஒரு செத்துப்போகலன்னு சொன்னதோட மட்டும் இல்லை, ஒரு லிங்கம், அதாவது அப்பதான் முதல் லிங்கத்தோட ஒரு உண்மையான உருவத்தையே நான் பார்க்குறேன். ஒரு 4 அடி உயரம் 3.5 அடி குறுக்களவு உள்ள ஒரு லிங்கத்தை காண்பித்தார். அந்த லிங்கத்தில் நடுவில் வந்து இருக்க மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம், அந்த மாதிரி வந்து திருவுரு பட்டை போட்டிருந்து நடுவில் வந்து குங்குமம் போட்டிருந்தது. இது எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோடி பகவான் அவர்கள் உருவமாகவும் இருக்கின்றார், அருவமாகவும் இருக்கின்றார் என்பதை என் போன்ற பல பேருக்கு அவர் உணர்த்தியுள்ளார், உணர்த்தி கொண்டிருக்கின்றார். மறுபடியும் அதிசயமான அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.